பரணி ஸ்டுடியோல ஷூட்டிங் நடந்துட்டு சமயம் ஒரு சீன் முடிஞ்சு இன்னொரு சீனுக்காக வந்து லைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் உட்காந்துட்டு பேசியிருந்தாங்க. அப்ப பரணி ஸ்டுடியோ கேட்டை திறந்துட்டு 50-60 இளைஞர்கள் வந்து உள்ள வேக வேகமா வர ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் நடுவுல வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் வந்தாரு. இதை பார்த்த உடனே வந்து இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு என்ன ஏதுன்னு புரியல. அண்ணா என்னென்ன எம்ஜிஆர் அவர்களும் இவ்வளோ 50-60 இளைஞர்களை வேற கூப்பிட்டுட்டு வராரு, என்னென்ன ஏதுன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல வந்து எம்ஜிஆர் வந்து சிவாஜி அவங்கள வந்து நெருங்கிட்டாரு. சிவாஜி அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு எம்ஜிஆரை வரவேற்க எம்ஜிஆர் சொன்னார், அண்ணே இல்லைண்ணே நான் வந்து காலையில போனேன், அப்ப இந்த 50-60 இளைஞர்கள் வந்து உங்களுடைய ரசிகரை, இவங்க எல்லாரும் உங்களை பார்க்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சரி எல்லாம் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு, இப்போ போகும்போதும் பார்த்தா இந்த இளைஞர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அதான் நான் உங்களை பார்க்கணும்னு நான் கூப்பிட்டுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து இவங்க எல்லாரையும் கூட்டினது விட்டுட்டு சரி அண்ணே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் தான் அந்த ரசிகர்களும் கொஞ்ச நேரம் முடிச்ச உடனே சிவாஜி அவங்களோட போட்டோ கிட்டலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்த உடனே சிவாஜி சொன்னாரு, நேத்திக்கு வரைக்கும் என்னுடைய ரசிகர்களா இருந்தவங்க இன்னைக்கு வந்து பாதி பேர் வந்து அண்ணன் எம்ஜிஆரோட ரசிகராக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னார். எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்குங்க. சிவாஜியோட ரசிகர்கள்னு தெரிஞ்சு எம்ஜிஆர் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து காமிச்சது வந்து எம்ஜிஆரோட பெருந்தன்மையா இல்ல அவருடைய ராஜதந்திரமான